Taste the Daily. வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரோட்ல நடந்து செல்கின்ற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கு செல்கிற பெண் பிள்ளைகளுக்கும் இந்த ஆட்சியிலே பாதுகாப்பில்லை இல்லாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை பலமுறை என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர், பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் சுட்டிக்காட்டியும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இந்த ஆட்சி, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கும்பகர்ண தூக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார், கனவுலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். நடைபெறுகிற குற்ற செயல்களை சுட்டிக்காட்டினால் திசை திருப்ப பார்க்கிறார். வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள், பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள் என்று மடைமாற்ற பார்க்கிறார். ஆனால் தினந்தோறும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இந்த செய்திகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்படுவது நிகழ்ச்சி, அதிலும் கூட்டு பலாத்காரம் என்பது இன்றைக்கு தமிழகத்திலே தினந்தோறும் வருகின்ற செய்தியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இதுவரை இதையெல்லாம் மறுத்து கொண்டு வந்த முதலமைச்சர், பொய் என்று சொல்லிக் கொண்டு வந்த முதலமைச்சர் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிராமத்தில் இருக்கிற திருவுக்கரை கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணை திமுகவினுடைய அந்த வானூர் ஒன்றிய கழக செயலாளர், நல்லா கேட்டுக்குங்க, வேறு யாரும் இல்லை, ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவி பலாத்காரத்தில் திமுக உறுப்பினர் என்று தெரிந்தும் அமைச்சர் அவர் வீட்டுக்கு சென்று பிரியாணியினுடைய காலை கடித்து சாப்பிடுவதை சொல்லியும் அவர் எங்கள் திமுக உறுப்பினர் இல்லை என்று சப்பக்கட்டி கட்டிய இந்த முதலமைச்சர் மற்றும் திமுக நிர்வாகிகள் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும். வானூர் வட்டத்தை சேர்ந்த திமுகவுடைய வானூர் ஒன்றிய கழக செயலாளர் திரு பாஸ்கர் என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட கழக செயலாளர், திமுகவுடைய மாவட்ட பொறுப்பாளர் திரு லட்சுமணன் அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட ஒன்றிய செயலாளர் திரு பாஸ்கரன் அவர்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணை ஆசை காட்டி மோசடி செய்து அரசு உதவிகளை உனக்கு நான் பெற்றுத் தருவேன் என்று சொல்லி வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி அவரை தன்னுடைய கார் ஷெட்டில் வைத்து கட்டாயப்படுத்தி மிரட்டி கற்பழித்திருக்கிறார். கற்பழித்தது மட்டுமல்ல, அதை முழுமையாக வீடியோ எடுத்திருக்கிறார். அதை காட்டி என்னை எதுவும் செய்ய முடியாது, நான் மாவட்டத்திலே பலம் வாய்ந்த அரசியல்வாதி, எனக்கு பின்னாடி மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் எல்லாம் எனக்கு பலமாக இருக்கிறார்கள், என்னை ஒன்றும் செய்ய முடியாது, இதை வெளியே சொன்னாலும் உன்னால் எதுவும் என்னை செய்ய முடியாது, ஆள் பலம், அதிகார பலம் எல்லாம் எனக்கு இருக்கிறது, அது மட்டுமில்ல, உன்னை கற்பழித்ததை நான் வீடியோ எடுத்து வைத்திருக்கிறேன், நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வர வேண்டும், இல்லை என்றால் இந்த வீடியோவை நான் சமூக வலைதளத்திலே பதிவிட்டு உன் மானத்தை வாங்கி விடுவேன் என்று அச்சுறுத்தி, பயமுறுத்தி, மிரட்டி கடந்த 6 மாத காலமாக அந்த பெண்ணை, இளம்பெண்ணை, கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற அந்த பெண்ணை தொடர்ந்து 6 மாத காலமாக கற்பழித்து வந்திருக்கிறார், துன்புறுத்தியிருக்கிறார். வீடியோவை காட்டிவிடுவேன் என்று சொல்லி துன்புறுத்தி கற்பழித்து வந்திருக்கிறார். இந்த 6 மாத காலமாக அவருடைய துன்புறுத்தலை தாங்க முடியாத, ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த பெண் அந்த வீடியோவை கொடுத்து விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சிய போதும், அழுத போதும் தராமல் அடித்து உதைத்து மிரட்டியிருக்கிறார், துன்புறுத்தியிருக்கிறார்.
இதை தாங்க முடியாத அந்த பெண் ஒரு கட்டத்திற்கு மேலே கடந்த 19ஆம் தேதி கோட்டக்குப்பத்தில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே இந்த வானூர் திமுக வானூர் ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கரன் மீது தன்னை ஆசை காட்டி மோசடி செய்து வலுக்கட்டாயமாக மிரட்டி என்னை கற்பழித்து அதை வீடியோவாக எடுத்து என்னை மிரட்டி தொடர்ந்து 6 மாத காலமாக கற்பழித்து வருகிறார். என்னை காப்பாற்றுங்கள், இந்த கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள், அவர் மீது உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று புகார் கொடுத்திருக்கிறார். புகார் மீது காவல்துறை கற்பழிப்பு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது, பதிவு செய்திருக்கிறது. தாக்கல் செய்த தேதி 19, இன்றைக்கு தேதி 24, 19, 20, 21, 22, 23, 5 நாட்கள் ஆகிறது. இன்றைக்கு 6வது நாள். இன்று வரை வழக்கு கற்பழிப்பு புகார் பதிவு செய்யப்பட்டு பழைய சட்டம் 376, இப்போது இருக்கிற BNS சட்டத்தின்படி 66 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதிலே தவறு செய்திருக்கிறது காவல்துறை.